சரி நிதிஷ், இதுவரையும் எந்த ஐபிஎல் இல்லாதது இந்த ஐபிஎல் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? சோ அத பத்தி பாத்துருவோமா? பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, புது கேப்டன், புது கோச். வருஷா வருஷம் அவைங்களும் எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஆனா அவைகளுக்கு ம். எதுவுமே அமைய மாட்டேங்குது. எந்த டீமை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். பஞ்சாப் தான். பஞ்சாப் டீமை பத்தி சொல்லணும்னா, மறுபடியும் நம்ம மேக்ஸ்வெல் மறுபடியும் உள்ளக்குள்ள வந்துட்டாப்ல. ம். அது மட்டும் இல்லாம நம்ம பஞ்சாப்துக்கே போயிட்டாப்ல. ஸ்டாயினஸ், ம். மினி ஆஸ்திரேலியா டீம். ஆஸ்திரேலியாலே எல்லா ஆஸ்திரேலியா பேருமே மினி ஆஸ்திரேலியாவே இருக்கா? ஹாரன் ஹார்டில ஓகே. இருந்து எல்லா ம். பேரும் அந்த டீம்ல இருந்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங் போனதும் போனாரு. டீமை வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீமாவே அப்படியே வந்து உருவாக்கி இழுத்துட்டு வச்சுட்டாப்ல. போயிட்டாப்ல. அதான் ம். இழுத்துட்டு போயிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம அவரோட லக்கி சாம் என்று அழைக்கப்படும் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காப்ல. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. பார்க்கலாம். ஆனா வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க. கேகேஆர்ல முன்னாடி வந்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேப்டனு. டெல்லியில வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வழக்கம் போல வந்துட்டு கப்பைஸ் குதிச்சிட்டாங்க. இன்னும் இந்த டீம்ல பத்தி பார்க்கணும்னா வந்து அடிதடிக்கு பஞ்சமே இல்லை. பவுலிங்கும் சரி எல்லாமே வட்ட வட்டம் இந்த டீம்ல எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு டீம் நல்லாவே பண்ண மாட்டாங்க. ஆனா ரிக்கி பாண்டிங் தலைமையில இந்த டீம் வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள மாதிரியே நானும் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டீம் வந்து ஒரு அடிதடி ஆட்டக்காரங்க டீம். எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.